கடையில் இருந்த வடையும் ரோல்ஸையும் எடுத்துக்கொண்டு வந்த நான் சாப்பிடும்படி பார்த்தேன். கொண்டு பத்மா, நீ என்ன, நான் வந்து டயட்டில் இருக்கிறேன், ரோல்ஸ் அண்ட் வடை சாப்பிட மாட்டேன், வேறு எதுவும் கொண்டு வந்திருக்கலாம் தானே. எதுக்குடி இப்போ டயட்டில் இருக்கிற? நீ என்ன குண்டாவா இருக்கிற? பெலிசா தானே இருக்கிற, பின் எதுக்கு டயட்? ஒன்றும், நாங்கள் எப்பயுமே ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், அதுதான் என்னோட வண்டி புருஷனுக்கு பிடிக்கும். என்னவோ செய்யுமா நீ, உன்னோட கரைச்சி வெள்ளையில அது என்ன ஆயிடுச்சு இவளுக்கு துர்க்கா? ஏன் ஒரு மாதிரி மூத்த வச்சு கொண்டிருக்கிறடி? அது பத்மாக்கா, நான் இந்த குமுதாக்கா விட்டு வேலைக்கு போறேன்னு சொன்னானല്ലോ, அவ கொஞ்சம் உருப்பி கதைக்கிறா, அதோட வேலையும் கொஞ்சம் கூடவா இருக்கு. என்ன இது, இதுக்கு போய் நீ கவலையா இருக்கிற? அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, எங்கட தெரியுதான், நல்ல உதவி எல்லாம் செய்யும், சும்மா அது கதைக்கிறதே அப்படித்தான் இருக்கும், நீ விட பேசாம. ஓம் கவிதா, அப்படித்தான் அம்மாவின் சொன்னவா, பாப்பம் கொஞ்ச நாள் போய் பாப்பம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 ஹவருக்கு ஒருக்கா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேன். நான் இது வந்து 2 ஹாட்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பை கிரவிஸ். இவ ஒருத்தி ரொம்ப புளுத்திட்டே இருப்பா இப்போ பார்த்தாலும். எல்லா மரக்கறியும் நான் வித்துட்டு இருக்கிறேன், ஆனால் ஒரு சைவக்கறியை வச்சு சோறாக்கியோ புட்டாவிச்சோ சாப்பிடக்கூடிய மாதிரியாக இருக்குது. ஒரு ஆளுக்கு தனியே என்னத்தை சமைக்கிறது? உழைக்கிற காசு பூரா இந்த பேகருக்கும் பீட்சாக்கும் தான் போகுது. நான் அசதியாக இருக்குது, நல்ல நித்தெல்லாம் வருது, இப்படியே கொஞ்சம் படுத்து கிடப்போம். என்ன இது ஃபோன் அடிக்குது நமக்கு ஒரு நாளும் இல்லாமல்? எங்கே ஃபோனை வச்சேன்னு தெரியலையே. ஹலோ, யாரு கதைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, நான் கவிதா கதைக்கிறேன். வந்தனா கதைக்கிறீங்க? என்னென்னா, 1 கிலோ கத்தரிக்காயும் 1 கிலோ வெங்காயமும் இருக்குது, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போங்க. சரி கவிதா, நான் யார் எனக்கெல்லாம் ஃபோன் எடுக்கிறேன்னு யோசித்தேன். சரி, நான் நாளைக்கு 9 மணி போல் வந்து எடுக்கிறேன். இந்த பிள்ளைக்கு இப்போ நம்பர் கொடுத்தேன், நான் எப்போவோ கொடுத்தது, மறக்கறி இருந்தால் சொல்லுங்கண்டு. அதுவும் நம்மள மாதிரி ஒத்தையில் தனியே இருக்குது. எல்லாரும் பாவம்தான்.